தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 21வது வசனம். மிதியிட்ட ஒரே களிமணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? மிதியிட்ட ஒரே களிமணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுவதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? Romans chapter 9 verse 21, hath not the potter power over the clay of the same lump to make one vessel unto honor, another unto dishonor? கனமுள்ள பாத்திரமும் கனவீனமான பாத்திரமும் எஜமானுக்கு அவசியமாக இருக்கிறதுனால அவர் கனமாகவும் அவர் உண்டு பண்ணுகிறார், கனவீனமாக உண்டு பண்ணுகிறார். எனவே கனவீனமான பாத்திரம் கனமுள்ள பாத்திரத்துக்கு எதிராக குயவனிடத்திலே தர்க்கிக்க வேண்டிய அவசியமில்லை என்ற கருத்தை தான் பவுல் இங்கு கொண்டு வருகிறார். God needs all types of vessels, honorable vessel, dishonorable vessel. Therefore, the vessel need not quarrel and complain to the maker as to what it is to be. தீமோத்தேயுவிலே நாம் கற்றுக்கொண்ட இடத்திலே கனவீனமான பாத்திரம் என்பது அதை நாம் தவிர்க்க வேண்டும். கனமுள்ள பாத்திரம், மண்ணு மரமான பாத்திரம் என்பது கனவீனமானது, அது நமக்கு இருக்கக்கூடாது. பொன்னு வெளிமான பாத்திரம் அது கனமுள்ளது, அதுதான் கடவுளுக்கு ஏற்றது. எனவே இந்த கனமுள்ள பாத்திரமாக நாம் இருக்க வேண்டும், கனவீனமான பாத்திரமாக நாம் இருக்கக்கூடாது என்ற கருத்தை நாம் தொடர்ச்சியாக பல வாரங்களிலே நாம் கற்றுக்கொண்டோம். For past several weeks we have been meditating on 2 Timothy chapter 2 verse 20 about the dishonorable vessel and honorable vessel. Wooden, earthen vessel are all dishonorable vessel, while golden, silver vessel, the honorable vessel. And that we considered in the several past weeks. எனவே இந்த புத்தாண்டிலே நாம் கனவீனமான பாத்திரமாக நாம் இல்லாத இடத்திலே கனவுள்ளமாக பாத்திரமாக நாம் வரும்போது நாம் எஜமானுக்கு நற்கிரிகளை செய்யக்கூடிய அளவிலே ஆயத்தமாக்கப்பட்ட பிரயோஜனமுள்ள பாத்திரமாக இந்த புத்தாண்டில் இருப்போம் என்பது வாக்குத்தத்தம். The promise is that when we cleanse ourselves and sanctify and separate, then we shall be a useful vessel unto the master. Is the promise of this year that we got to get rid of all that is dishonorable and sanctify for the master's use. இது புது வருடத்திலே இந்த தீமோத்தேயுவை வாக்குத்தத்தமாக பேசின செய்தி. அதை தொடர்ச்சியாக 3 வாரமாக, ஜனவரி மாதம் முதல் வாரம், 3வது வாரம், இந்த பிப்ரவரி முதல் வாரம், இந்த 3 சுற்றாக இந்த பாத்திரங்களை குறித்து நாம் தெளிவாக நாம் கற்றுக்கொண்டோம். From beginning of this year, January down through this week, the first odd weeks we have been meditating on the vessels in its in-depth details, and we did sanctify ourselves through this truth. இப்போது வாசிக்க கேட்டது வசனம் 22ஆம் ஆண்டின் பழைய ஆண்டின் மெசேஜ். எனவே அதைத்தான் நாம் இப்போது 3 சுற்றாக நாம் திரும்ப கற்றுக்கொள்ளப் போகிறோம். But Romans chapter 9 verse 21, for your information, this was the meditation of the year-end old year message rather, and this we are going to consider in 3 rounds of teachings. எனவே இந்த புத்தாண்டிலே நாம் கனவீனமான பாத்திரமாக இருக்கக்கூடாது, கனமுள்ள பாத்திரமாக இருந்தால்தான் நம்மை உபயோகப்படுத்துவார் என்பது வாக்குத்தத்தம். ஆனால் பழைய ஆண்டிலே இந்த கனமுள்ள பாத்திரமும் கனவீனமான பாத்திரமும் ரெண்டும் எஜமானுக்கு பிரயோஜனம் என்ற கருத்தை கடந்த வருடத்திலே நாம் கற்றுக்கொண்டோம். And both the vessel are useful for the master, whichever it be, because it's a God who is the creator, and therefore we need to note at the same time we need to sanctify ourselves from that which is dishonorable, such as wooden and earthen, and become golden and silver for the master's use, is what we gave or took for our promise of this year. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கனமுள்ள பாத்திரம் என்பது புத்தாண்டின் வாக்குத்தத்தம். இந்த ரோமர் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் கனமுள்ள பாத்திரமும் கனவீனமான பாத்திரமும் கடவுளுக்கு 2 பிரயோஜனம் என்ற கருத்திலே அது பழைய விட செய்தியை நாம் இதோடு இணைத்து நாம் தொடர்ச்சியாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். The newer promise is all about honorable vessel which is sanctified for the master's use, ready. That's the promise of this year. But 9:21 we are going to consider about one vessel unto honor, another vessel unto honor. The potter has power over the clay, and he is the one who makes it. As a maker, he has the power. That's
going to be our meditation this week. ஏன் அதை பழைய ஆண்டில் உள்ளதை ஏன் புதிய ஆண்டிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கேட்டால், இந்த கனமுள்ள பாத்திரம் கனவீனமான பாத்திரத்திலே 3 பிரிவை உங்களுக்கு நான் சொன்னேன். தேவதூதனை கனவீனமாகவும் மனிதனை கனமாகவும் சிருஷ்டிக்கிறார். யாக்கோபை எஜமானாகவும் கனமாகவும் ஏசாவை கனவீனமாக உண்டாக்குறார். 1 கொரிந்தியர் 12:23 நம் அவயவங்களிலும் கூட கனவுள்ள அவயவமும் கனவீனமான அவயவம் இருக்கிறது. எனவே இந்த 3 கருத்தை நாம் இந்த ஆண்டிலே நாம் கற்றுக்கொள்வது பழைய ஆண்டின் தொடர்ச்சி என்ற பிரயோஜனத்துக்கு தான் இதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். And as we meditated upon that, we did distinguish between angel and man, between Jacob and Esau, about in the same body of the church we do have honorable members and dishonorable members in one body, but we got to sustain both. But Jacob and Esau, the ascend and the descend, as well as angels and humans, we find about inert movement of the angels and about the flexible or about ascent and descent of man. எனவே இந்த காலையிலே இந்த தேவதூதனை கனவீனமான இடத்திலும் மனிதனை கனமுள்ள இடத்திலும் கடவுள் உண்டாக்கினார், சிருஷ்டித்தார் என்பது தர்க்கிக்கக்கூடிய இடத்திலும் கேள்வி கேட்கக்கூடிய இடத்திலும் தேவதூதர்களுக்கு அது இருக்கக்கூடாது. அதைத்தான் நாம் இன்று கற்றுக்கொள்ளப் போகிறோம். Angels, they were created as servants for a purpose, and they were spirits to help human beings. But angels disagreed and they rebel. The rebellion is what the fall, and that we need to discuss and clear about how the angels have their purposes accomplished. கடவுள் எப்போது இருக்கிறாரோ, அனாதி கடவுள் அவர். அவர் எப்போ இருக்கிறார் அப்போவுமே மனுஷன் இருக்கிறான். மனிதனை பற்றிய திட்டம் மனதில் இருக்குது. ஆகவே இந்த கடவுளை விட்டு மனிதனை பிரிக்க முடியாது, மனிதனை விட்டு கடவுள் பிரிக்க முடியாது. இந்த திட்டம்தான் மனிதனாகி நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். God is everlasting. He is from everlasting to everlasting. Right when God was, he had humans, he had us in his mind. And therefore we, human elect, cannot be separated from God's mind. This is something, an idea which has to deal with eternity, from olam to eternity. கடவுளுடைய மனதிலே மனிதனை பற்றிய திட்டம் நிறைந்து இருந்தபடியினால் அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பார் என்ற நேச வைராக்கியம் இருதயத்திலே நிறைந்து இருந்ததினாலே அந்த திட்டம் நிச்சயமாக நிறைவேற்றி முடிக்கப்படும். அதற்கு அவர் ஆங்காரம் கொண்டவர். சவால் என்ற இடத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது. Because God had man in his mind, he loved man and he had a zeal for that love, which is why God's purpose with respect to man will be accomplished, will be completed, and it will in no means be diverted. அதை ஏசாயா 62:1 அவர் சொல்லுகிறார், சியோனுக்காகவும் எருசலேமுக்காக அவர் கொண்ட வைராக்கியம் அது முடித்து தீரும் வரைக்கும் அவர் ஓய மாட்டார் என்ற சவால் வைராக்கியம் அவருக்கு இருக்கிறது. Which is why in Isaiah it states that the zeal that he has for Jerusalem and Zion, that never changes. It remains and abides forever. அதை நாம் ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவிலே, அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே ஒரு திருஷ்டாந்தம் இருக்கிறது. அது ஏசாயா 43ஆம் அதிகாரம். யாக்கோபை அவர் சிருஷ்டித்தார், இஸ்ரவேலை அவர் உருவாக்கினார். அவர் அங்கங்கே போனாலும் அவர் நான் உன்னை மீட்டு கொண்டே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்ற உரிமையை பாராட்டி விட்டார். And God did claim ownership to Jacob, saying that I created you, I formed you, I redeemed you. This is a clear state of possession of Jacob towards Godward. மனிதனை பற்றிய திட்டத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பார் என்ற சவால் ஆங்காரம் நமக்கு இருக்கணும். அதுக்கு யாக்கோபுடைய ஒரு மனிதனுக்காக கடவுள், அனாதி கடவுள், அவனுடைய கடவுள் அனாதி சிநேகித்தார். அவன் குடும்பத்துக்கு தான் அந்த ஒரே கடவுள் என்பதை, அவனை நான் உருவாக்கினேன், அவனை நான் சிருஷ்டித்தேன், அவன் அங்கங்கே அலைஞ்சாலும் மீட்டு கொண்டேன், அவனை பேர் சொல்லி எடுத்தேன், என்னுடையவன் என்பது சவால். God is the God for one man, Jacob. Everlasting God, everlasting love, everlasting going forth, all for this Jacob. He said, I created you, I formed you, I redeemed you wherever you might have roamed around, but I did redeem you. All these ideas fix that God is a God of one man, this Jacob. நம் மனதிலும் நம் இருதயத்திலும் இவைகள் நிறைந்திருக்க வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு என்ன பிரச்சனை, என்ன கவலை, என்ன துக்கம், என்ன போராட்டம் என்னங்கிறதுக்கு இடமே இல்லை.
என்பதற்கு அப்போஸ்தலர்களும் நானும் சாட்சியாக இருக்கிறோம். The நாங்கள் apostles, சாட்சியாக இருக்கிறோம். apostles, and we are witnesses to this fact that what bothers us, what worries us, for what are we careful, anxious, disturbed? We cannot be disturbed for anything because God is our God. This God has created, formed, redeemed, and He is our God forever and ever. What else matters? அப்போஸ்தலர்கள் நமக்கு அப்போஸ்தலர்கள் சட்ட புத்தகத்தில் இருக்காங்க, நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அதுக்கு மேலே என்ன பேசுறதுக்கு என்ன இடம் இருக்குது? ஒன்றுமே இல்லை. யாக்கோபு சொல்கிறார், நீ என்னுடைய அண்ணா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அங்கே 22, 23 அவருடையவர்கள் மீட்டு கொண்டார், உரிமை பாராட்டுகிறார். இந்த இடத்துல பழைய ஏற்பாட்டிலும் இருக்குது, புதிய ஏற்பாட்டிலும் இருக்குது. இதுக்கு மேலே நமக்கு எதுவும் தேவையில்லை. It's our God, because in the Old Testament as well as in the New Testament we can find that God claims ownership, claims his possession. In the Old and in the New, He says that you are my heritage, my possession. What else we need about this? ஆனால் இந்த மனிதனை பற்றிய இந்த திட்டங்கள், நோக்கங்கள் நிறைவேற்று அதை முடிப்பதற்கு தேவதூதர்கள் அவசியம், பூமியிலே உள்ள அனித்தியமான சிருஷ்டிகளும் அவசியம் என்பதை நாம் சரித்திரத்திலே காண்கிறோம். From the word of God and its historical account, we do know that in order to accomplish the purpose and the will of God with respect to man, which He had in His mind from everlasting to everlasting, the created cosmic order and the angelic beings are all necessary for this purpose to come to completion. கடவுளுடைய மனதிலும் இருதயத்திலும் மனிதன் நிறைந்து இருக்கிறான். அந்த திட்டங்கள் நிச்சயமாக நிறைவேற்றி முடிக்கப்படும். அதற்கு தேவதூதர்கள் அங்கு வானத்திலே அவசியமாக இருக்கிறார்கள், பூமியிலே சிருஷ்டிகளும் அவசியம். இவைகளெல்லாம் மனிதனை அந்த திட்டத்துக்குள் கொண்டு வரக்கூடிய காரியங்களாக இது தேவைப்படுது என்பதுக்குத்தான் தேவதூதர்களை பணிவிடை ஆவிகளாக சிருஷ்டித்தார் என்று எபிரேயர் 1:14 எழுதப்பட்டிருக்கிறது. To the Hebrews, Paul wrote in chapter 1 verse 14 stating that these are ministering spirits to help them, those who possess salvation. And therefore those who possess salvation, they are helped by angels and by the universe, by all created things, both tangible and non-tangible, all do support and sustain the salvation of man. இந்த திட்டங்கள் கொஞ்சமேனும் சேதம் அடையாமல் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். 144,000 என்ற எண் கடவுள் என்ற இடத்திலே அவர்கள் திட்டமிட்டப்பட்ட இடத்திலே அவர்கள் அங்கு நிறைவேற்றப்பட்டு இருப்பார்கள். எனவே இந்த 144 என்ற பிதாவின் அந்த எண் தான் நித்தியம், பரலோகம். அதை சுற்றி தேவதூதர்கள் சுற்றி இருப்பார்கள். இப்படி தான் தேவதூதர் விழாமல் இருந்தால், மனிதன் விழாமல் இருந்தால் இப்படி தான் நித்தியம் இருக்கும். Had angels not fallen and had not the deception not taken place in the garden and in Eden, then there would have been God's purpose of 144,000 of God's mind purpose, rather the Father's mind purpose, and that would have been in the center. Angels would have surrounded it, and glory forever would have been eternity. மனிதனை ஆண்டவர் 144 என்ற இடத்திலே தம்மோடு வைத்து இந்த மனிதனுக்காக இந்த பணிவிடை ஆவிகளாக உள்ள தேவதூதர்கள் சுற்றி இருப்பார்கள் என்பது வெளிப்படுத்தல் 21:12-13 தேவதூதர்கள் இந்த 12 வாசலை சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று தெளிவாக இருக்கிறதுனால 144 என்ற எண்ணு தான், அதுக்கு மேலே எதுவுமே தேவையில்லை. இவர்கள் சுற்றி நின்று கொண்டிருப்பார்கள் என்பதுதான். தேவதூதன் விழாமல் இருந்தால், மனிதன் விழாமல் இருந்தால் இப்படி தான் நிச்சயம் இருக்கும். இதுதான் தேவனுடைய மனதில் இருக்கக்கூடிய முழுமையான திட்டம். A bit of thought, if man had not fallen, angels had not fallen, if there were no deception in the garden and fall, then as in Revelation 21:12 and 13, as the angels surround the 12 gates of Jerusalem, so would have the throne of God and that the triune being along with the 144,000 would have been surrounded by the angels forever and ever. மனிதனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவன் மூலமாக சந்ததிகளை உண்டாக்கக்கூடிய இடத்துல அந்த ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள் அவர்களும் திரும்ப சியோனாக அவர்கள் வருவார்கள். பிதாவாக அவர்கள் வருவதற்கு சட்டம் இருக்கிறது. சிலர் கன்னியாஸ்திரியாகவே இருப்பார்கள் என்பதுக்கும் சட்டம் இருக்கிறது. இந்த ரெண்டு கூட்டமும் பெற்றெடுக்கக்கூடியவர்களும்
அவர்கள் பிதாவாக வருகிறார்கள் என்பது அவருடைய 12 அப்போஸ்தலர்களும் குடும்பமாக வந்து பிதா வந்திருக்கிறார்கள், அண்ணர்களுக்கும் பிதாவாக வருகிறார்கள் என்ற ரெண்டு முறைகளும் வைத்திருக்கிறார்கள். எனவே அனைவருமே இந்த 144 என்ற எண்ணுக்குள்ளே பிள்ளைகளை பெற்று போட்டு அந்த எண் நிறைவேறும் போது பெற்று போட்டவங்களும் அந்த எண்ணுக்குள்ளே வருவதற்கு சட்டங்கள் ஒழுங்குகள் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. The laws and rules appointed for this purpose and plan, both the childbearing experience and the barren, both the virgin and those who are married and bear children, all would have brought into this purpose and completed the mind plan of God. ஆதி சபையிலே அங்கு அப்போஸ்தலர் 5 அதிகாரத்துக்குள்ளே அவர்கள் ஒன்றாக இருந்தார்களே, அந்த காலகட்டங்களில் அனைவரும் 144 தான், பிள்ளைகளை பெற்று போட்டு ஒன்றா சேர வேண்டியதான், எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறாங்க என்ற இடத்தில்தான் அது இயங்குகிறது. தொடர்ச்சியாக அந்த எண் நிறைவேற்றப்பட்டவுடனே கர்த்தர் சியோனை கட்டி மகிமையில் வழிபடுவார். சியோன் என்ற திட்டம்தான் அவருடைய திட்டம் என்பதை புதிய ஏற்பாட்டிலே நாம் தெளிவாக நாம் காண்கிறோம். In the New Testament we need to fix God's purpose. It's very clearly stated, the Lord will build Zion and appear in his glory. Building of Zion, there is a number with respect to that which the Bible defines as a lack of 44,000. And first 5 chapters of the Acts of the Apostles, we have the account of how the apostles and the believers were in one accord of mind, all reflected the nature and the characteristics of the lakh and 44,000 mind of the Father. That is how they were in the first beginnings of the church age. 3 கிரவுண்ட் இடம் இருக்குது, எல்லாருமே இங்கே வந்து ஒன்றா இருந்து ஒன்றா சாப்பிடலாம். ஆதி சபையை போல் நமக்கும் ஆண்டவர் ஒழுங்குபடுத்தியிருக்கிறார். நம்ம விரும்பி அதுக்கு ஒப்பு கொடுத்தால் அது பெரிய கடினம் அல்ல, மிக எளிதான காரியமாக அது இயங்கும். God has given us a place to do his will. We can gather, remain, abide. It's in the mind to fellowship and to live out. எனவே இந்த திட்டங்கள் நிறைவேறுவதற்காகத்தான், அது செயல்படாதனால அவனும் விழுந்துட்டா இவங்களும் விழுந்துட்டதுனால தான் அப்புறம் புதிய அங்கு புதிய எருசலேம், புதிய பூமி, புதிய வானம். சியோனுங்கிறது ஒன்று தான், புதிய எருசலேம், அங்கே புதிய வானம், புதிய பூமி அப்படிங்கிறது இது புதியங்கிறதுக்கு வரது வழிய சியோனுக்கு புதிய இல்லை, அது எப்போதுமே கோல்டு தான் என்ற இடத்தில் தான் வசனம் தெளிவாக உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. Zion is forever and ever. It abides forever. It is not created. It's forever in the mind of God. It's ever in the space of God. And therefore, we need to note, because of the fall, because of the disobedience and the corruption, there is new Jerusalem, there is new heaven, there is new earth. All these new place of abode of the righteous was formed because of fall and because of redemption. எனவே இந்த மனிதனை பற்றிய திட்டத்தின் நோக்கத்துக்காகவே இந்த தேவதூதர்கள் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். தேவதூதர்கள் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டார்கள் என்றால், அவர்கள் ஒரு ராஜ்யமாக கடவுள் அவர்களை சிருஷ்டித்தார். For the purpose of men who attain salvation, angels were created, and their very purpose was to minister them those who attain salvation. And they, when they were created, they were formed as kingdoms and domain. தேவதூதர்களுக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது என்பதை கொலோசியர் 1:16 சிங்காசனங்கள், கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் என்று அவர்கள் ஒரு ராஜ்யமாக இயங்குகிறார்கள் என்று திருவசனம் சொல்லுகிறது. The word of God states in Colossians chapter 1 verse 16 as to the invisible kingdom of the angelic being, thrones and dominions and principalities and powers. All these relate to the angelic kingdom. அவர்கள் பரமசேனைகள் என்று லூக்கா 2ஆம் அதிகாரம் அந்த கிறிஸ்துமஸ் செய்தியை நீக்கி கேட்டால், அச்சரமே பரமசனியின் திரள் தோன்றி என்று உன்னதற்கு தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷமை பெரிய உண்டாவதாக என்று பாடினார்கள் என்பது அனைத்து தேவதூதர்களின் சேனைகளும், அனைத்து ராஜ்யத்தின் அனைத்து தேவதூதர்களும் வந்து பரமசேனையாக தேவகுமாரனை பாடினார்கள், வணங்கினார்கள், வாழ்த்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. In Luke's Gospel chapter 2 we find in verse 9, and lo, the angels of the Lord came upon them and sang. The glory was lit, and they sang, fear not, behold, I bring good tidings. This is how the angelic host, they appeared unto men at the time of the birth of Christ and sang about his goodness. தேவதூதர்கள் சூரியனில் நிற்கிறாங்க. வெளிப்படுத்தல் 19:17 சூரியனில் நிற்கிறாங்க. வெளிப்படுத்தல் 7 காற்றை போய் பிடிக்கிறாங்க. அவங்க எங்கே வேணாலும் போகலாம், வரலாம், எதையும் ஊடுருவலாம். அப்போஸ்தலர் 12 அங்கு
4 காவல் மத்தியில் போய் பேதுருவை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. எனவே அவர்கள் எங்கும் போகலாம் வரலாம் என்ற வல்லமை பெற்றிருக்கிறார்கள், ஞானம் அடைந்திருக்கிறார்கள். The multitude of heavenly host of angels, they have the wisdom, they have the discretion, they have the power to go and to prevail and to pierce through and accomplish. This is their structure, their God-given features to exercise for His purpose. கடவுள் தன்னுடைய எல்லா வல்லமைகளையும் இவங்களுக்கு கொடுத்துருக்கனால கடவுள் குணசீலம், அவர் அமைதியாக உட்கார்ந்துருக்காரு. அது அவருடைய வல்லமைகளெல்லாம் இவங்க பார்க்கல. அதனால் இவங்களுக்கு அதிகார வல்லமை கொடுத்தனால திமிரு வந்தாச்சு இவங்களுக்கு. ஒரு பிரதமர் எடுத்துட்டா பாம்போல் உட்காந்துருப்பார். அவர் படைகளை வச்சுருக்கார், முப்படைகளை வச்சுருக்கிறாரு. ஏன்னா இவர் மனிதர்களை ஆளுகை செய்யக்கூடிய சர்வாதிகாரி அல்ல பிரதமர். அவர் மக்கள் மத்தியிலே உள்ள ஆளுகையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் முப்படை கூடி அவங்க சர்வாதிகாரமாக இவரை கிளத்தள்ளிட்டு அவங்க வந்தால் சர்வாதிகாரம் தான் வரும். இப்படி தான் தேவதூதர்கள் ஒன்றாக சேர்ந்து கடவுளுக்கு எதிராக மனிதர்களுக்கு எதிராக கிரியிச்சார் என்பதை உலகத்திலும் நாம் அறியக்கூடிய உண்மையாக இருக்கிறது. And it's like these angels rebelled against the authority of God and tried to gather together, like how in a government, if there be any if all of the army and all 3 forces together, they bring down the government and form a totalitarian government. Just like that, the angels gathered and tried to rebel against God but failed. எப்படி அந்த திமிரு வந்துச்சு? ஏசியா 14:12 ஏறுவேன் ஒப்பாவேன் அவன் ஆங்காரமாக சவால் விடுறான்னு எப்படி வந்துச்சு? எனவே ஜனநாயகத்தில் பிரதமர் இருக்கிறான்னா முப்படைகள் சேர்ந்து அவரை தள்ளிட்டு அவங்க வர்றதுக்கு இருக்காங்க. பாகிஸ்தானில் அப்படி தான் வந்துச்சு. இன்றைக்கி அவங்க பாகிஸ்தான் திவாலா ஆகிப்போச்சே. இதைத்தான் நாம் உலகத்தில் அறிந்து கொள்வதனால அங்கு அப்படி தான் நடந்திருக்கிறது என்பதை அறிய முடியும். And this kind of coup, a sudden change in authority, like how it happened in the neighboring country, like they became bankrupt today. This happens often there, but here we have the democratical structure and it sustained so far, so long, so good. And otherwise we can find the elements of poverty and other things sweeping in such case. தேவதூதர்களுக்கு இந்த திமிரு எப்படி வந்துச்சுன்னா இப்படி தான் எல்லாம் அவங்களுக்கு இருக்க. அவர் அமைதியாக இருக்காருன்னு யோசிச்சுட்டாங்க போலுக்கு. அவர் கீழே தள்ளும்போது தான் தெரிஞ்சது, ஐயோ இப்படி நம்மகிட்ட தான் பவர் நினச்சோம், அவரை பார்த்தா பாம்போல் யோசித்தோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் யோசிச்சிருப்பாங்க, நடப்பதுக்கு முன்னே அவங்களுக்கு தெரியாது. எனவே தேவதூதர்கள் ஆங்காரமாக தேவனுக்கு எதிராக, தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக அவர்கள் விழுந்தார்கள் என்றால் முட்டாள்கள் என்று தான் நம்ம சொல்ல முடியும். Angels fell from the purpose of God, failing to abide and remain in God-given position, and they fell in rebellion against God. Such is a stupid act, must be understood. தேவதூதர்கள் விழுந்து போகாமல் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அவர்களுக்கு இப்படி ஒரு திமிரு வந்துவிட்டதே, அவர்கள் விழுந்து போனார்களே என்பது வேதனைக்குரிய ஒரு சம்பவமாகத்தான் இருக்கிறது. It is painful to recall the fall. Had they remained, things would have been different, is our discussion, and but the fall has brought other different things to be considered. இந்த தேவதூதர்கள் விழுந்து போனாலும் அவர்களுக்கும் இந்த ராஜ்யம் திரும்ப அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆக விழுந்து போகாத தேவதூதர்களுக்கும் ராஜ்யம் இருக்கிறது. விழுந்து போன தேவதூதர்களுக்கும் எபேசியர் 6:11-12 வசனங்களை நீங்கள் வாசித்தால் அவர்களுக்கும் துறைத்தனங்கள், அதிகாரங்கள் இதெல்லாம் இருக்குது. அவங்களுக்கும் ஒரு ராஜ்யம் இருக்குது. விழுந்து போகாத தேவதூதருக்கும் ராஜ்யம் இருக்குது. விழுந்து போகிற தேவதூதருக்கும் ராஜ்யம் இருக்குது. எனவே வானப்படத்தில் பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போகிற மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, துறைத்தலங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தில் லோகாதிபதியோடும் வானப்படத்தில் பொல்லாத ஆவிகளோடும் போராட்டம் விழுந்து போக தேவதூதனுக்கும் ஒரு ராஜ்யம் இருக்குது என்று பவுல் எழுதுகிறார். Both the good angels and the bad, evil, fallen angels, they have a kingdom. One we discussed from Colossians 1:16 about how it was divided into many categories. So are the fallen angels, the evil angels. In Ephesians 6:11, you can find out there are principalities, darkness, powers, and all these evil forces working against people of God, people who have salvation. விழுந்து போனார்கள் என்பது வேதனை துக்கம்தான். ஆனால் அதை குறித்து இனி என்ன செய்ய முடியும்? அவங்கள மேற்கொள்கிறதுக்கு விழுந்து போகாத தேவதூதர்களுக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது. விழுந்து போன தேவதூதர்களுக்கு ராஜ்யம் இருக்குது. மிகாவேல் முன்னே யாரும் இங்கே நிற்க முடியாது, வலுசற்பன் தூதர்கள் நிற்க முடியாது. ஆனால் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விழுந்தார்கள் என்பது ஒரு பக்கத்தில் துக்கம். ஆனால்
பரமசேனைகள் அந்த ராட்சத்துக்கு எதிராக விழுந்து போன சேனைகள் ஒன்றும் நிற்க முடியாது என்பது வெளிப்படுத்தல் 12 வெளிப்படை. The fallen angels, nothing can be done now. They are fixed for judgment to come. But they do have their kingdom. As in Ephesians 6:11 onwards, we fight against it and we stop them progressing. That's our duty here. Otherwise, the multitude of heavenly hosts, they do sing and they do help. They do support them, those who accompany salvation. வெளிப்படுத்தல் 14 நாம் பரலோக சேனைகளாக இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டு சபை என்பது பரலோக சேனை. கடவுளுக்கு ஒரு பரலோக சேனையும் இருக்குது, கடவுளுக்கு ஒரு பரமசேனையும் இருக்குது. இந்த ரெண்டுக்கு எதிராக ஒரு விழுந்து போன தேவதூசம் இருக்குது. இதை குறித்து நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? நாம் பரலோக சேனை, நமக்கு கூட பரமசேனையும் இருக்கிறது. இந்த ரெண்டு சேனைகளை வைத்துக்கொண்டு இந்த விழுந்து போன சேனை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பது வெளிப்படையாக இருக்கிறது. Very clearly it is evident. We need not worry or bother or be afraid of the evil fallen angels who operate in their kingdom, as referred in Ephesians 6:11, because we have both the multitude of the heavenly host as well as the armies which are in heaven, which represent the saints of God, as in Revelation 19:14. So these two powers are there for us to prevail against the fallen evil angels. என்ன செய்ய முடியும்? விழுந்துட்டான். எனவே மனிதனுடைய திட்டத்தை மாற்ற முடியுமா? பூமியிலே மனிதனை உண்டாக்கி அவங்கிட்ட சொல்கிறாரு, ஆதியாகமம் 2:15, எப்பா நீங்கள் பண்படுத்துங்க, பாதுகாருங்க என்று அவர் தெளிவாக மனிதனோடு கடவுள் சொல்லிவிட்டார். After the fall, God instructed man very clearly in the Garden of Eden, chapter 2 verse 15, tend and protect was the God-given mandate to man. ஆதாமும் ஏவாளும் பண்படுத்தப்பட வேண்டும் என்றால் ஒன்றாக இருக்க வேண்டும். தோட்டத்துக்குள்ளே அவன் வலுசற்பம் வராதபடி பாதுகாக்க வேண்டும் என்று தெளிவாக மனிதனோடு கடவுள் சொல்லிவிட்டார். அவனுடைய பரீட்சையில் அவன் விழுந்து போனான். இவங்க பரீட்சையில் இவங்க விழக்கூடாதுங்க பாடத்தை தெளிவாக கடவுள் சொல்கிறார். Clearly the Lord instructed Adam and Eve that they have to be one, so that they will together they will tend the garden and protect or keep the garden. Clear instruction was given to the first parents by God. இவ்வளவு சொல்லியும் கூட இவங்க ஒன்றா இருக்கல. இந்த அம்மா அங்கே போயிட்டாங்க, தோட்டத்துக்குள்ளே அவங்க நுழைஞ்சிட்டான். இதெல்லாம் கடவுள் மேலேருந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் ஒன்றும் செய்ய முடியாது. பரீட்சையின் காலம், அவங்க சோதனையின் காலம். எனவே பார்த்து கொண்டு இருக்கிறார். எப்படி போகும் என்பதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். கெட்டெழிந்து போனார்கள் என்பது முடிவாக நாம் காண்கிறோம். We know during the time of their trial in the Garden of Eden, man was subjected to God's patient trial, but man disobeyed. He was not able to abide in the trial period but to pass it, but he failed and he was evicted from the garden. அவர் பாய்ந்து ஆதாமே என்று பதறி கூக்குரலிட்டு கூப்பாடு போட்டு அவனை அந்த ஜீவவிருட்சத்து கனியை புசித்து கடவுளுடைய திட்டத்தை கெடுத்து விடாதபடி அவனை தூக்கி எடுத்த சம்பவம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். Chapter 3 of Genesis is a hot rendering, because there God made it very clear. Adam, where art thou? God rushed, and he was so speedy to save him from man touching the tree of life and becoming forever evil. And God rescued man from the danger. மனிதன் மேல் இருதயத்திலே அன்பு நிறைந்த கடவுள் அவனை போட்டு சபிச்சிட்டார். ஆதாம் ஏவாளை கூப்பிட்டு சபிச்சு போட்டார் என்பது அவர் இருதயத்துக்கு அவ்வளோ வேதனையாக இருக்கும். ஏதேன் அந்த ஜலப்பிரளயத்திலே அவருடைய இருதயம் விசனமாக இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு முன் இங்கே ஒரு விசனம் என்பதைத்தான் நாம் காண்கிறோம். Yeah, we find God was grieved for having created man, but he rushed and he rescued. Nevertheless, he was grieved, is how we find in the both accounts of the creation. விழுந்து போன அந்த தூதர்களுக்கு கொண்டாட்டமாக இருந்திருக்கிறான். ஆனால் இவர் அந்த நேரத்தில் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் நீங்கள் பாருங்கள். கடவுள் தாவீது சொல்லுகிறாரு, சவுளுடைய விழுகையே காத்து பட்டணத்தில் போயிடாம சொல்லிடாம அப்படின்னு அவர் பதறார் தாவீது. அப்படி தான் கடவுள் இருந்திருப்பார். ஆனாலும் திருத்துவ தேவன் கூடி நம்ம இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று மன தெளிவோடு மன உறுதியோடு அவர்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அளவு நடந்தாச்சு. இனி நம்ம பார்ப்போம் என்ற இடத்தில் தான் கடவுள் தொடர்ந்து அவர் செயல்படுகிறார். And when Saul fell, David lamented, saying, let it not be known in the cities of God, the enemy's territory. So was God, so protective and preserving, mindful of man, thoughtful of man, to redeem him
and to bring him back to, restore him back to him. மனிதனுடைய விழுகையிலே எவ்வளவு அவருக்கு சஞ்சலம் வேதனை இருந்திருக்கும். ஆனாலும் அதை திருத்த தேவர்கள் மூவரும் கூடி இதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும், இனி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற இடத்திலே அவர் தொடர்ந்து செயல்பட்டதாக நாம் அறிய The முடியும். word of God says all the three persons of the Godhead, Father, Son and the Holy Ghost, rushed and rescued man from the fall and redeemed and restored. எனவே இந்த ஆதாம் ஏவாளையும் அவர் சபிச்சிட்டு அவங்களை கெடுத்த இந்த வலு சர்ப்பத்தை கூப்பிட்டு, உன் வித்துக்கும் உனக்கும் அவளுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், தலையை நசுக்குவேன் என்று ஆதியாகமம் 3:14 அவர் ஒரு பெரிய தீர்ப்பை கொண்டு வருகிறார். God brought a declaration of judgment in chapter 3 of Genesis, saying that I will bring enmity in between your seed and her seed, and he will bruise your head and you shall cleave on to the heel. That was the declaration of judgment that God gave to in chapter 3. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். நீங்கள் இப்படி பழகிட்டீங்க, இதை நான் பகை உண்டாக்கி இதுக்கு ஒரு தீர்ப்புக்குள் கொண்டு வருவேன் என்ற ஆங்காரத்தோடு அந்த தீர்ப்பை அவர் சொல்லுகிறார். And God did proclaim, did declare a decree of judgment and punishment, saying that you have come up together, but I'm going to bring a division, an enmity, so that you both would be separated, and one will be against another. எனவே ஸ்திரீ வித்தாகிய தேவகுமாரனுக்கும் யோவான் 8:44 பொல்லாங்கனால் உண்டாக்கப்பட்ட இஸ்ரவேல் யூதர்களுக்கு தான் பகை என்று பகை உண்டாக்குவேன். அவர் தான் பகை உண்டாக்குறார், இவரும் சும்மா இருக்கலையே. இவரும் யூதர்களோடு பேசுகிறாரு, அவங்களும் இவங்களுக்கு எதிராக இருக்காங்க, ரெண்டு பேரும் ஒன்றுக்கு ஒன்று முட்டிட்டு எடுக்கிறாங்களே, மத்தியில் ஒரு ஆள் சரிப்படுத்துறதுக்காக இல்லை, பகையை உண்டாக்குவேன் அங்கே எழுதிட்டார். இங்கு பகை முட்டி முட்டி மோதி கடைசியில் கொலைபாதகம்தான் முடிந்தது என்பதை அதை நாம் காண்கிறோம். I mean, we can find when the Lord appeared in this world, there was enmity with so much of anxiety, and there the evil was to its core, to its unlimited, unleashed form. The Israelites were dead against the Son of Man, is what we find during the time when the Lord was here. பகையை உண்டாக்குவேன்றது இவர் தான் பகை உண்டாக்குறது. ஆனால் அந்த பகையை நான் கொல்லுவேன் என்பதும் எபேசியர் 2:14 நடுச்சுவரையாக பகையை நான் தகர்ப்பேன், பகையை சிலுவையிலே நான் கொல்லுவேன். பகையை உண்டாக்குறாரு, ஆனால் பகையை கொல்லுவேன் என்ற வார்த்தையும் எபேசியர் 2:14-15-16 தெளிவாக பவுலதை எழுதுகிறார். The Lord declared that I will bring enmity in between your seed and his seed, but the Lord himself declared again in Ephesians chapter 2 verse 14, but he will bring peace, and he will break the middle wall of partition, and he will bring peace and oneness. எனவே இந்த பகையாகி நடுச்சுவரை அவர் தகர்க்கிறார். எப்படி தகர்க்கிறார்? அடுத்த வசனத்தில் சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை மாம்சத்தினால் ஒழிக்கிறார். இதைத்தான் கொலோசியர் 2:14 நமக்கு எதிராகவும் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைக்கிறார். நியாயப்பிரமாணம் என்பது நமக்கு விரோதமானது, எதிரானது, அதான் நடுச்சுவர், அதை இடிக்கிறார், தகர்க்கிறார் என்பது முதலாவது சொல்லப்பட்ட அனுபவம். The first thing that we have to notice that the middle wall of partition, which is in between us and the law, he breaks. Colossians 2:14 must be connected with Ephesians 2:14 and 15 about how the ordinances which were against us, enmity to us, he did break by his death. அந்த நடுச்சுவர் என்பது உயிரற்றது, அதை தகர்த்தாச்சு. ஆனால் பகைக்கு உயிர் இருக்குது, துஷ்டம் இருக்கும். பகை சிலுவையை கொல்லுகிறார். பகையின் 2 பக்கங்கள், ஒன்று உயிரற்றதை தகர்க்கிறார், அது நியாயப்பிரமாணம் சட்டத்திட்டங்கள், அது கொலோசியர் 2:14. இங்கே உயிருள்ள பகை துஷ்டம் இருக்கும், அதை சிலுவையில் அதை கொல்லுகிறார், அந்த உயிரை கொல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. The wall is lifeless, but enmity is life. It has power because it says that it does provoke. But wall is about a lifeless form of obstruction which comes in between, and this is how the Lord deals with these two things, breaking and putting an end to it. பகை என்பது ஒரு துஷ்ட மிருகம், அதுக்கு உயிர் இருக்குது, அதை நாம் கொல்ல வேண்டும். அதை சிலுவையிலே அன்பினாலே அதை இயேசு கொல்லுகிறார். ஆனால் இந்த சுவர் என்பது நாமே சுவரை கட்டுறோம், மத்தியில் ஒரு செங்கல் வச்சு கட்டி மேலே வரை கட்டி கொண்டு போகிறோம். பகையை நம்ம கட்டிக்கிட்டே இருக்கோம்.
அது நியாயப்பிரமாணத்தோடு சம்மந்தப்பட்டது. நியாயப்பிரமாணம் தான் நமக்கு எதிரான கட்டளைகள். இப்படி நம்ம சட்டங்களை கொண்டு வந்து கொண்டு வரோம், இதெல்லாம் உடைச்சி எரியணும் என்ற 2 பிரிவாக பவுல் அதை கொண்டு வருகிறார். The wall and the enmity is like a beast, wild beast which we have to put an end or slay it by the love of Christ in its abode. But the wall we raise up, the wall is lifeless, but we raise up in separation in our mind, and that we need to demolish and abolish it in our life. எனவே இந்த ஏதேனில் விழுகைக்கு பின்பு இந்த 4000 ஆண்டு காலமாக மனிதன் 2 கூட்டமாக இருக்கிறான். ஒன்று அவன் தேவதூதருக்கு ஒப்பாக மாறிவிட்டான், மற்றொன்று அவன் மிருகத்துக்கு ஒப்பாக மாறிவிட்டான். என்ற 4000 ஆண்டு காலம் விழுந்து போன மனிதன் 2 பிரிவாக இருக்கிறான் என்பதை திருவசனம் சொல்லுகிறது. The word of God clearly states for the past 4,000 years man had drifted into 2 separate entities. One is like the wild evil beast, another is like the angelic being in their bodiless state. This is how they drifted from the purpose of God. லூக்கா 20:36 இந்த 4000 ஆண்டு காலமாக கடவுளுக்கு ஒப்பாக மாறக்கூடிய மனிதன் அவன் இறங்கி தேவதூதனுக்கு ஒப்பாக மாறிவிட்டான், ஒரு வேலைக்காரனாக மாறிவிட்டான் என்று லூக்கா 20:36 எழுதப்பட்டது. Luke's Gospel chapter 20 verse 36 states how man becoming like God, he had drifted and become like the angels. சங்கீதம் 49:20 கனம் பொருந்திய மனுஷனாக இருந்தும் அறிவில்லாதவன் அழிந்து போகும் மிருகத்துக்கு ஒப்பாக இருக்கிறார். தேவதூதருக்கு ஒப்பாக இல்லாத மற்ற மனிதர்கள் எல்லாம் மிருகத்துக்கு ஒப்பாக இருக்கிறார்கள் என்ற 2 பிரிவிலே 4000 ஆண்டு காலத்தை நாம் காண்கிறோம். Past 4,000 years, 2 categories of humans, one becoming like angels, another becoming like a wild beast that perisheth without any knowledge. கவனிக்க வேண்டும், மனிதனை கனத்தினால் மகிமையினால் முடிசூட்டினார். தேவதூதன் கனவீனமான பாத்திரம், மனிதன் தான் கனவுள்ள பாத்திரம். இந்த 4000 ஆண்டு காலமாக எப்படி இருக்குன்னு பார்த்தா மிருகமாக போயிட்டான். கனவுள்ள மனுஷன் மிருகமாக போயிட்டான். இங்கு கனவுள்ள மனுஷன் அந்த கனத்தை இழந்து தேவதூதனை போல போயிட்டான், கனவீனமாக போயிட்டான், தேவதூதனுக்கு ஒப்பாக போயிட்டான் என்ற 2 பிரிவிலே சரித்திரம் சொல்லுகிறது. Honorable vessel man, dishonorable angel. Because the purpose of God is such, he has the authority to create, but now man for the past 4,000 years drifted from the mind of God and he became like a angel in dishonor. இந்த 4000 ஆண்டு காலத்தை யோவான் அப்போஸ்தலன் படப்பிடிச்சு காட்டுகிறார். வெளிப்படுத்த விசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் 2 அதிகாரத்தை நீங்கள் பாருங்கள் வீட்டில் போய். இந்த 4ஆம் அதிகாரத்தில் 8, 9, 10, 11 வசனங்களை இந்த 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் கடவுளுக்கு வணக்கத்தையும் கனத்தையும் மகிமையும் செலுத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Book of Revelation chapter 4, 8, 9, 10 and 11. You can find about the 24 elders and the 4 beasts. They keep bowing themselves to the ground and paying homage to the Lord. இந்த 5ஆம் அதிகாரம் அதே போல் 8, 9, 10, 11 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 24 மூப்பர்களை கனங்களை செலுத்தி கொண்டிருக்கும் போது தமிழில் தவறாக எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை நுழைஞ்சி எங்களை நீர் மீட்டுக்கொண்டு ராஜாக்களும் ஆசாரமாய் எங்களை கனப்படுத்தினீரே. புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை யோவான் அந்த இடத்துல குறுக்கிட்டு எங்களை நம்ம சொல்கிறோம் எங்களை கனப்படுத்தினீர் என்று சொல்கிறார். அது 24 மூப்பர் 4 ஜீவன்களும் கடவுளுக்கு கனத்தை மகிமையும் செலுத்துகிறாங்க. தேவதூதர்கள் தான் கடவுளுக்கு கனத்தை மகிமையும் செலுத்தணும், அந்த கூட்டத்துக்கு போயிட்டாங்க. நம்ம சொல்லுகிறோம் எங்களை நீ கனப்படுத்தினீர்களே, எங்களை ராஜாக்களாக்கி விட்டீரே, எங்களை ஆசார ஆக்கி விட்டீரே, எங்களை கனப்படுத்தி விட்டீரே என்று அங்கு எழுதப்பட்டிருக்கு. Chapter 4, 24 elders, 4 beasts, they all bow down before the Lord and pay homage to the Lord. Chapter 5 verse 9, and they sung a new song saying, thou art worthy to take the book, and they all began to sing and say that you have made us worthy, and thou hast made us unto our God kings and priests, and we shall reign on the earth. They began to sing and acknowledge God's goodness towards them. அங்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் தேவதூதர்கள் 11-12 வருஷத்தில் அங்கு 1000 பேரான தேவதூதர்கள் அதை ஆமோதிச்சு அவங்களும் கடவுளுக்கு கனமயம் செலுத்துகிறாங்க. தேவதூதர்கள் அவன் கனவீனமானவன், அவன் கடவுளுக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்த வேண்டும்.
இந்த 24 மூப்பர்களுக்கும் 4 ஜீவன்களும் கனத்தினால் மகிமையினால் முடிசூட்டப்பட்டவங்க ஆதாமுடைய விழுகை மூலமாக 4000 ஆண்டு காலமாக அவங்களும் தேவதூதரோடு சேர்ந்து தேவதூருக்கு ஒப்பாக அவங்களும் கனவு மகிமை செலுத்தக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. நம்ம சொல்கிறோம், எங்களை கனப்படுத்தினீரே, எங்களை ராஜாக்களாக்கினீரே, எங்களை ஆசாரி ஆக்கிறீர்களே என்று நாம் அந்த கூட்டத்தோடு இணைந்து நாம் சொல்லுகிறோம். Chapter 4, chapter 5. Chapter 4 we find along with the myriads of angelic host, the 24 elders of the Old Testament all bow down, and the 4 beasts all together, they give the honor and glory and submit everything to God. But chapter 5, they say that unto us you have made us unto our God kings and priests, and they are acknowledging God's goodness over them. எனவே கனத்தினால் மகிமையினால் முடிசூட்ட மனிதன் அவன் கெட்டழிஞ்சு போய் இந்த 4000 ஆண்டு காலமாக இந்த தேவதூதர்கள் கனப்படுத்தக்கூடிய இடத்தில் தான் 24 மூப்பர்கள் 4 ஜீவன்கள் வந்திருக்காங்க ஒழிய மிருகமாக போன கூட்டங்கள் இருக்குது. ஆனால் புதிய பாட்டு பரிசுத்தவாங்க, எங்களை கனப்படுத்தினே, நாம் கடவுளுக்கு கனத்தை மகிமை செலுத்த தான் செய்கிறோம். ஆனால் நாம் கனப்படுத்தக்கூடிய இடத்திலே, அந்த கனத்தினால் மகிமையினால் முடிசூட்டப்பட்ட இடத்திலே புதிய பாட்டிலே நம்மை திரும்ப கொண்டு வருகிறார் கடவுள். And God redeems us back to the state of restores us rather to the state of honor and glory for which God intended man to be in the beginning. ரொம்ப வேகமாக தான் போகுது வண்டி, புரிஞ்சுக்கிடுங்க. எல்லாம் ரெக்கார்டில் ஆகிருக்கு, கேட்டால் உங்களுக்கு புரியும். இந்த மிருகத்துக்கு ஒப்பானவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? 4000 ஆண்டு காலமாக இருக்காங்க அவங்க. அங்கே சமுத்திரத்தில் வந்த மிருகமும் அந்த ஆட்டுக்குட்டி என்ற மிருகமும், வெளிப்படுத்தல் 13:1 சமுத்திரத்திலிருந்து கடலிலிருந்து சமுத்திரத்தில் ஒரு மிருகம் வருது, வந்து கிறிஸ்து அரசியல் தலைவன். 13:11 2 ஆட்டுக்குட்டி, அது விழுந்து போன சபை, அவன் பூமியில் தோன்ற மிருகம். இந்த 2 மிருகமாக இந்த கனம் பொருந்திய மனுஷன் மிருகத்துக்கு ஒப்பாக மாறினவங்க இந்த 2 மிருகமாக வெளிப்படுத்தலே அவர்கள் காட்சி அளிக்கிறார்கள். The book of Revelation chapter 13, out of the sea we find the Antichrist rises up. 13:11, out of the earth we find the fallen church rises up, and these two come from the category of the honorable man who was bestowed with glory and honor, now becoming such diverted beings. எனவே மனுஷன் விழுந்ததுக்கப்புறம் இந்த 4000 ஆண்டு காலமாக இந்த தேவதூதரோடு இணைந்து 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் கனத்தை மகிமை தான் செலுத்துகிறாங்க. அந்த கனத்தை இழந்துட்டாங்க, அவங்க கனப்படுத்தப்படலை. ஆனால் புதிய பாட்டிலே நம்மளை ராஜாக்கள் ஆசாராக்கினார் என்ற கனம் நமக்குரியதாக இருக்குது. 4000 ஆண்டு காலம் இல்லை. அந்த மிருகத்துக்கு ஒப்பானவங்க, சமுத்திரத்தில் ஒரு மிருகம் இருக்குது, பூமியிலிருந்து ஒரு மிருகம் இருக்குது என்ற மிருகமாக அவர்கள் காட்சி அளிக்கிறார்கள். And the sea beast and the earth beast, they resemble all them, those who are for the 4000 years. They drifted towards this end. அதை குறித்து விளக்கம் என்ன சொல்கிறது என்றால், சமுத்திரமும் திரளான தண்ணீர்களும், அந்த அரசியல் தலைமை சமுத்திரத்தில் இருக்கான். இந்த திரளான தண்ணீர்கள் என்பது விழுந்து போன சபை, ஆட்டுக்குட்டி. இந்த ரெண்டும் எங்கே நாம் கற்றுக்கொள்கின்றால், ஜலப்பிரளயம் வந்து உலகத்தை அழிக்கும்போது சமுத்திரமும் இந்த பூமியும் ஒன்றா கலந்து அரராத்து மலைக்கு மேலே நோவா குடும்பம் இருக்கிறது என்பதைத்தான் அங்கு நாம் காண்கிறோம். Out of the sea, out of the earth also mean many waters, and these together symbolize the deluge of the times of then world, when God destroyed the world, but the ark was preserved up in the Mount Ararat. எனவே சமுத்திரத்திலிருந்து வந்தவன் அரசியல் தலைவன். திரளான தண்ணீர்கள், வெளிப்படுத்தல் 14 திருநாள் தண்ணீருக்கு அந்த வேசி தான் அந்த 2 ஆட்டுக்குட்டி, 2 இணைஞ்சு கிடக்கிறாங்க. இதை நாம் எப்படி கற்றுக்கொள்கிறோம் என்றால், இந்த ஜலப்பிரளயத்தினால இந்த சமுத்திரமும் பூமியும் ஒன்றா கலந்தாச்சு. அவன் சமுத்திரத்தில் வந்திருக்கான், இவன் தண்ணிக்குள்ளே கிடக்கிறான், 2 ஒன்றா கிடக்கு. இதுக்கு மேலே தான் அரராத் மலைக்கு மேலே நோவா குடும்பம் தனியாக இணைந்திருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். And we find the sea, the political leader, the earth, the two-horned lamb which represent the fallen church. Together they are in this form, but above that they are in the waters, both the sea and the many waters. But above that we find the ark where Noah and his family and preserved. அவர்கள் ஆக்கினைக்குள்ளாக அக்கினியில் அவரை அழிக்கிறதுக்கு முன்னே இங்கே தண்ணியில் அழிச்சிட்டார். இந்த நிழல் தான் அந்த உண்மை அக்கினியில் அவங்க அழிய போகிறாங்க. அவங்க 2 பேரும் உயிரோடு அக்கினி கடலுக்குள்ள போனாங்கன்னு வெளிப்படுத்தல் 19 கடைசியில் எழுதப்பட்டிருக்குத அந்த உண்மைதான் இங்கு சமுத்திரமும்
இந்த பூமியும் தண்ணி கலந்து இங்கே நியாயத்தீர்ப்புக்கு வந்த இடத்துல நோவா மாத்திரம் மேலே போய்விட்டான் என்பதை நாம் காண்கிறோம். The sea, the political leader, the earth, the many waters of the religious fallen leader, together they are going to be judged in the cast into the lake of fire. But as way of a symbolism, we find during the time of Noah, the ark was raised up above the sea, which represents judgment, and it was protected by God above. மனுஷபுத்திரம் தேவபுத்திரம் கலந்த நாள் தான் நியாயத்தீர்ப்பு. ஆனால் நோவா குடும்பம் கலக்காத இடத்துல இந்த ரெண்டு நியாயத்திற்கு மேலே உயர்ந்து விட்டார்கள் என்ற இடத்தில் தான் நாம் கலவாதபடி உயர்ந்த இடத்திலே நாம் இருக்க வேண்டும். It's all because of mixing, the lack of separation which caused this destruction. And the sons of God and the daughters of men, they mixed. That's a reason for the deluge. But we have to preserve our identity. Separation matters for our protection. நீங்கள் மற்றவங்களோடு கலவாமதடி அன்பு கூறுங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவங்கள்ட்ட பழகுங்க, தப்பில்லை. ஆனால் உங்களை நீங்கள் தனியாக பிரித்து கொள்ள வேண்டும். அதான் நோவாவுடைய குடும்பம் கூட்டு குடும்பம். அவர்கள் தனியாக உயர்ந்த இடத்திலே அவர்கள் உயர்கிறார்கள். Don't hate others, but separation does not mean hating. It means we are kind towards all, but we preserve our identity in the Lord. So where Noah and his household showed kindness, but because of which they were preserved and protected up above in the ark above the deluge. நீங்கள் இது நிழல். இதுக்கு உண்மை என்னென்னா வெளிப்படுத்தல் 12 அந்த ஸ்ரீ வானத்தில் போய் அந்த வலு சர்ப்பத்தை அங்கு கீழே தள்ளுறாங்க. ஆண் பிள்ளை எடுத்துக்கொள்ளப்படுது, அவங்க தள்ளுறாங்க என்பது அங்கே உண்மை நடக்கு. ஆகவே இவங்க 2 பேரும் அக்கினிக்கு போகிறாங்க, அவங்கள கீழே தள்ளுறாங்க என்பது அரராத் மலைக்கு மேலே போனால், ஆகவே அந்த வலு சர்ப்பத்தை கீழே தள்ளலாம் என்பதற்கு நிழலாட்டம் மிக தெளிவாக இருக்கிறது. The Mount Ararat where the ark was, where Noah and his family was, underneath was the water, the deluge, the judgment. Here we find in the New Testament, Revelation 12, we are going to find about how these two beasts are going to be put in the lake of fire, and the church is going to cast down the enemy. This is a typological comparison. உலகத்தில் மக்கள் இருக்காங்க, சபைகளும் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. நீங்கள் உங்களை பிரிச்சுக்கிடணும். ஆதியாக 37 இருந்து யூதா தன்னை பிரிச்சுக்கிட்டான். முதல் பிரிவு 38 பிரிச்சுட்டான். அதுக்கப்புறம் அவன் தான் புகழப்பட்டான் என்பது நமக்கு நன்றாக தெரியும். People are there with diverse mindset, but we have the truth of God and we need to have a separation, set apartness, sanctification, like how Genesis 37 demonstrates Judah. Because of his separation, later he was praised by his father, praised among the brethren. The praise comes by separation. முதல் பிரிவு. ரெண்டாவது, சவுல் இறந்து போனதுக்கப்புறம் சவுல் குடும்பம் தான் அரசாட்சியது. ஆனால் தாவீது 2 சாமுவேல் 2 யூதா கோத்திரத்தை தனியாக வச்சு அவர் ராஜாவாக இருக்கார். அவர் யூதாவை தனியாக பிரிச்சுட்டாரு. சண்டை நடக்கு. ஒரு கோத்திரம் 10 கோத்திரத்தை முறியடிச்சு 2 சாமுவேல் 5:5 சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தாவீது ராஜாவாக கொண்டு வந்தாச்சு. The first separation of Judah is in Genesis 37. The second separation of the tribe of Judah we find in the book of Samuel, where we find the tribe of Judah under the leadership of David formed a separate kingdom, and where he was ordained king over Judah at Hebron. இதெல்லாம் தத்துவங்கள். முதல் பிரிவில் பிரிஞ்சிட்டு அவங்களால் புகழப்படுறான். ரெண்டாவது பிரிவில் பிரிஞ்சிட்டு அவங்கள அடித்து ராஜா வருகிறார். இந்த 2 தடவை யூதா பிரிகிற சரித்திரம் இருக்கிறது. Twice Judah separates, one by Judah himself in Genesis 37, praised by the brethren because of his separation and act of this standing for the truth. Next is in the account of David. He separated himself from the mass and showed forth his caliber in Judah, ordained, defeated the others and became king over Judah. 2 தடவை நீங்கள் பிரிஞ்சா, 3வது தடவை 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 16 அந்த 10 கோத்திரமும் தாவீதோடு எங்களுக்கு பங்கு இல்லை, ஈசாயின் மாதிரி எங்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னு அவங்க பிரிஞ்சு கட்டழிஞ்சு போயிடுவாங்க. அங்கு யூதா தனியாக சுதந்திரமாக பங்காக இயங்கி கொண்டு இருக்கிறது. After these 2 separation, then we find in 1 King 12:16 a third separation where the Israelites departed, saying that we have no portion, we have no part with Judah, but Judah remained with his inheritance in the Lord. கர்த்தரின் சுதந்திரமும் பாத்திரத்தின் பங்குமானவர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்குண்டு, ஆம் சிறப்பான சுதந்திரம் உண்டு என்ற இடத்துல 2 இடத்துல பிரிஞ்சா 3வது இடத்துல சுதந்திரமும் பங்கு உங்களுக்கு தான். மற்றவனை ஆண்டவர் பிரித்து விட்டுருவார்.
நித்திய சுதந்திரம் யூதாவுக்குரியதாக இருக்கிறது. If the first separation of Judah, where you are praised, when the second separation of David, where you become the king, is sure, then the Lord is your portion and the cup of your inheritance. Your lines have fallen in pleasant places. Yeah, you have a goodly heritage. Will be the third one where God will maintain your lot. That is in 1 Kings chapter 12 verse 16. எனவே நீங்கள் மற்றவர்களோடு கலவாதபடி நீங்கள் பிரிந்து வாழக்கூடிய இடத்திலே அரராத் மலையிலே உயரலாம், வலுசற்பத்தை கீழே தள்ளலாம். நீங்கள் யூதாவாக நீங்கள் சுதந்திரத்துக்கும் பங்குக்குரியவர்களாக மாற முடியும். If separation for the sake of gospel is sure and steadfast, then you can ascend to the Mount Ararat. Then you can pull down the evil forces down from above, and as well you can become inheritors of his promise and maintain your lot. கடவுளுடைய மனதிலும் இருதயத்திலும் மனிதன் நிறைந்தவன். மனிதனுக்காகவே கடவுள், கடவுளுக்காகவே மனிதன் என்ற இடத்துல இந்த காலையிலே நாம் தெளிவாக நாம் கற்றுக்கொண்டோம். This morning we learned man is in the mind of God. The purpose of God concerning man is full, complete and perfect in his mind, and he is loving and is zealous for that love, is what we learned this morning. தேவதூதர்களும் மனிதர்களும் விழுந்து போகாமல் இருந்தால் 144 என்ற எண்ணோடு தேவதூதர்கள் சுற்றி நின்று கொண்டிருப்பார்களே, அது நிறைவேறாமல் போய்விட்டது என்பது வேதனை. And we all have to remember the purpose of God and the diversion and the fall of it, decline of it. Never lose sight of what had happened in the past, so that we will rectify the future. Had he not fallen, everything would have been beautiful. Center God's throne, 144,000 surrounded by angels, eternity forever. ஆதாமே, நீங்கள் பண்படுத்துக்கடா பாதுகாருங்கடான்னு சொல்லி கட்டளிஞ்சானே, அவனை என்ன படியும் பாய்ந்து ரட்சித்து அவனை சபிச்சு அவனுக்கு பகை உண்டாக்கி அதையும் சொல்லி முடித்து பகையும் கொண்டு நடிச்சோரையும் தவிர்த்து அவர் என்னதான் பண்ண முடியும் என்பதை காலையிலே நாம் கற்றுக்கொண்டோம். And what else God can do, because he rushed, he rescued, he redeemed, he restored, but yet having destroyed the wall and the enmity of the beast, yet man still rebels. What else he will do for man? எனவே 4000 ஆண்டு காலமாக மிருகமாக மாறினவன் அவன் கெட்டழிஞ்சு போனானே, தேவதூதருக்கு ஒப்பானவன் கனத்தையும் மகிமையும் செலுத்தக்கூடிய இடத்திலே கனத்தை இழந்து போய்விட்டானே, கனவுள்ள பாத்திரமாக உள்ளவன் கனவீனமாக தேவதூதரோடு சேர்ந்து விட்டானே என்பதை வெளிப்படுத்த 4:5 தெளிவாக நாம் காண்கிறோம். 4,000 long years man becoming God, rather becoming God, he became an angel, he became beast. But now this we find in the end where they are being judged in the lake of fire and giving the honor along with the angels, bowing, rather receiving, is the state of man in the future as well. உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு எங்களை ராஜாக்களாக ஆசாரிகளை மாற்றி எங்களை கனப்படுத்தினீரே கனப்படுத்தினீரே என்று அவர்கள் பாடுகிறார்கள். They keep singing, saying that redeemed by your blood you have made us priests and kings. Worthy is the Lamb, and they say you have made us worthy. That was the song of the redeemed in the future, the book of Revelation. 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் கனத்தை கடவுளுக்கு செலுத்தக்கூடிய இடத்திலே தேவதூதரோடு இணைந்த இடத்திலே நாம் தேவதூதரோடும் மிருகத்தோடு இணையாதபடி நம்மை வேறுபடுத்தி கொண்ட இடத்திலே கனத்தை அடைந்திருக்கிறோம். தேவனுக்கு ஒப்பாக மாறக்கூடிய இடத்திலே நாம் இருக்கிறோம். 24 elders, 4 beasts, they are with the angels bowing before God. But we have the redemption. We have God's fullness, that we may receive God's presence and his fullness in our lives. 1 யோவான் 3:2 இப்போது நாம் எப்படி இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம் என்று இதுவரைக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் வரும்போது அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்ற வாக்குத்தத்தம் ஒவ்வொருவருக்குரியதாக இருக்கிறது. John states that we don't know what we shall be when he ought to be, but now we are as he is. When he shall come, we shall be like unto him. There's a promise awaiting of every one of us. ஏகப்பட்ட கண்டென்று கண்களை மூடுவோம். Let's all bow down, close our eyes before the Lord and submit our. இந்த உண்மைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். Let's all surrender our lives to this truth. அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய தலையில் இறங்கட்டும். May the blessing of the Lord come alive upon our heads. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம்முடைய சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் எப்போதுக்கும் கூட இருப்பதாக.